Amen. To God be all the praise. Amen. கர்த்தருக்கு என்றும் மகிமை உண்டாவதாக. Somebody give shout to the Lord. Amen. God is good all the time and God is never fail. தேவன் சதா காலம் நன்மையை தேவனாக இருக்கிறார். என் தேவன் ஒருபோதும் நமக்கு தோல்வியை கொடுக்காத தேவனாக இருக்கிறார். And God so amazing. தேவன் அவ்வளவு விசேஷமானவராக இருக்கிறார். I want to welcome those who have joined us through this Facebook live. இந்த Facebook live மூலமாக இணைந்த யாவருக்காக நன்றி செலுத்துகிறேன். I believe God has a purpose for you and that's why you hearing his voice. அவரோட சித்தம் உங்களோடு பேசணும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுறதுனால இன்றைக்கு நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. So stay with us. எங்களோட இணைந்திருங்க. I believe God want to bless you with his word. தேவன் தன் வார்த்தை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்க போறார் என்று சொல்லி let me introduce today's team. இன்னைக்குள்ள தேவன் நம்மளுக்கு கொடுத்த தலைப்பை நான் அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். The team that the Lord has given to us called end of the boat. End of the boat. படகின் முடிவு என்று சொல்லி இந்த தலைப்புல நான் ஆசைப்படுகிறேன். End of the boat. Many times we doesn't like the end. அநேக தடவை நம்மளுக்கு முடிவு பிடிக்காது. No, I'm not talking about your problems. உங்களோட பிரச்சனை குறித்து நான் பேசல. Yeah, we want my problems to come to the end. But I'm talking about something that you've been enjoying. நான் சந்தோஷமா இருக்கிற நாட்களுக்கு முடிவு வரக்கூடாது. என்னோட ஆசைகளுக்கு முடிவு வரக்கூடாது. என்னோட விருப்பங்களுக்கு முடிவு வரக்கூடாது. We doesn't like and many times அநேக வேளையில முடிவு நமக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. But we got to look into the end of our life. நம்ம வாழ்க்கையில சில முடிவுகள் காரியங்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். Because whether we like it or not, நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, the some ends will surely attack us. ஏதோ ஒரு வீச்சில் சில முடிவுகள் நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். Are you understanding what I'm trying to say, church? நான் சொல்றது புரியுதா? Come on, give a loud amen. Amen. Let us read from the book of Mark. மார்க்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Once you read this, you will understand the entire story. இதை படிக்கும் போது உங்களுக்கு இதோட பகுதிக்காத கட்டாயம் உங்களுக்கு விலகிக் கொள்ளும். And he was in the either part of the ship. And he was in the either part of the ship, asleep on a pillow. ஒரு தலவாளியில தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு படகின் மூலையில இல்லை என்று சொன்னால் the real words that show to us at the back of the ship. படகின் கடைசியில ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் தலவாணி வைத்து. We know who's the person. அவர் யாருன்னு நமக்கு தெரியும். If you know the person, shout his name, people. Come on, you can give a better shout. Shout his name. It was Jesus. இயேசு ஒரு நாள் சீசர்களோடு படகில போய் கொண்டு இருக்கும் போது then Jesus was sleeping at the back of the boat, nicely with a pillow. ஒரு தலவாணி வச்சு தூக்கி கொண்டு இருக்காரு. And they awake him. சீசர்களை போய் அவரை எழுப்புறாங்க. And say unto him, அவரை பார்த்து சொல்லுவாங்க, Master, எஜமானனே. Somebody shout and say, Master. Master, canst thou know that we perish? நாங்க அழிந்து போவது பார்க்கிற வேளையில நீங்க அக்கறை இல்லாத இருக்கிறீங்களா? Do you never care that we are perishing? நாங்க அழிந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்க அக்கறைப்படாம இருக்கிறீங்களா என்று சொல்லி the disciple waking up Jesus who was sleeping at the back of the boat. படகின் பின்னால
In other words, in fact, the Bible gives us a word at the end of the boat. இந்த வசனத்தை இன்னும் நம்ம கூர்மையா ஆராய்ஞ்சு பார்ப்போமா? அந்த வசனம் சொல்லுகிறது, படகின் முடிவில் இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். It was Jesus sleeping at the end of the boat. When the disciple shouting and wake Jesus, thinking that it's going to be the end of their life. Oh, are you with me? என்னோட இருக்கிறீங்களா? Come on, கூர்மையா இருங்க. Be sharp today. இயேசு படகில் கிருதியிலே கடைசியில தூங்கி கொண்டிருக்கிறார். இங்க சீசர்களானவங்க பயந்து போய் இயேசுவை எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட நிலைமை எல்லாம், இதுதான் என் வாழ்க்கையில் கடைசி. இருக்கிற மட்டும் ஒரே மீன் சொன்னீங்களே. They were sailing with Jesus and the sea began to roll. இயேசுவோடு தான் போய் கொண்டிருக்கிறாங்க. கடல் கொந்தளிக்கிறது, காத்து வீசுது. Can I tell you, people of God, even when Jesus is with you, the sea will still roll. இயேசு நம் கூட இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வரும். Touch somebody and say, get ready for trouble. நல்லா தட்டி சொல்லுங்க, பிரச்சனைக்கு ஆயத்தமா இருங்க. I know church always talk about come to church, you will have no problem. Don't take that lie. சபைக்கு வாங்க, பிரச்சனை இருக்காதுன்னு சபையை நிறைய தடவை சொல்லும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது போய், சபைக்கு வாங்க, பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு இடம் வேணும்னா தயவு செஞ்சு என்னை வந்து பாருங்க, நான் காமிக்கிறேன். செலவெல்லாம் ரொம்ப ஆகாது, வாழ்க்கை முழுதும் பிரச்சனை வராது. I can show you a place. But with Jesus in the boat, the disciple is sailing, moving towards their future. சீசர்கள் தன் எதிர்காலத்தின் எல்லையை நோக்கி போய் கொண்டிருக்கிற வேலையில their fear of end, ஒரு முடிவின் பயம் அவங்கள தாக்குது. Did you ever feel in your journey of your future, என்னோட வாழ்க்கையின் எதிர்காலத்தில் நான் போய் கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையின் முடிவு பயம் என்னை சில வேளையில தாக்கும். I'm moving towards my future, but as I'm moving towards my future, the fear of end is attacking me. என்னோட எதிர்காலத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிற வேளையில வாழ்க்கையின் முடிவு பயமுறுத்தும். சில வேளையில you are going to future, எதிர்காலத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறீங்க. But then in the other end, as you're moving, there's something will always try to end you. நீங்க முன் சொல்லுகிற வேலையில சில வேளையில ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காரணம் நம்மளை நிறுத்த பார்க்கும். Can I tell you something of God? Devil does not like moving people. Oh, you all should know. You all need to shout and say, yes devil, you don't like me, I know, because I am moving. நான் ஆசைக்கப்படுவதற்கனால பிசாசுக்கு நம்மள அத்தனை பெரிய பிடிக்காது. Because devil does not like moving people. Whatever move, whatever grow, the devil will try to stop it. எதெல்லாம் வளருதோ, இதெல்லாம் போய் கொண்டிருக்கும், பிசாசானவன் நிறுத்த பாப்பா. But God on the other side is standing with her. ஆனா இன்னொரு பக்கத்துல தேவன் நம்மளோடு இருக்கிறார். The gates of hell shall not prevail against the temple of the Lord. பாதாளின் வாசல்கள் சபைக்கு எதிராக எழும்பவே முடியாது. Somebody come on, keep God, come on, கொஞ்சம் keep me life church, keep me life. எனக்கு கொஞ்சம் வீரோட வச்சிருக்கீங்களா? Come on, I want some song. Let me to go fast. Shake yourself and give God a praise. எதிர்காலத்துல போகும்போது, எதிர்காலத்துல என் வாழ்க்கை கொண்டு போகும்போது, there's something will try to end me. என் வாழ்க்கை இன்னும் போவாதபடியாக, என் எதிர்காலத்தை எல்லைக்கு நான் போவாதபடியாக, there's something will try to end me. But praise be to God,
because there's one person at the end of you. என்னோட முடிவுல ஒருத்தர் இருக்காரு. படகில் முடிவுல they thought இதுதான் இந்த படகின் முடிவு. the boat go to hell, we go to hell. இந்த படகு முடிய போகுது, என் வாழ்க்கை முடிய போகுது, இதோட படகு கவுள போகுது, இந்த படகை இந்த கலைகள் சாய்க்க போகுது. as they thinking the end of their life, the end of the boat, somebody sitting there sleeping and taking rest. ஒருத்தவர் இறுதியில அமர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். is your savior, என்னோட இரட்சகராக இயேசு கிறிஸ்து என்னோட இறுதி கடைசியில அவர் அல்லவா இருக்கிறாரு. what can end you when God is in the hand? முடிவுல கடவுள் இருக்கும் போது, இயேசு இருக்கும் போது எது வாழ்க்கையில முடிவாக மாறும். oh, you need to give God some clap offering here. oh, when God is at the end of your life, when you think இதுதான் முடிவு நினைக்கிற வேலையில, அந்த முடிவுல when Jesus is there, cool and resting. oh, your hand is taken care, your hand is taken care. நம்மளோட முடிவு நீ நினைக்கிற காரியங்களை அவர் பார்த்துக்கொள்வார். do not fear what end is coming towards you. no, God cannot neglect the righteousness. நீதிமான்களை தேவன் விட மாட்டார். நீதிமான்கள் தள்ளாட முடியாது. righteousness cannot be defeated. நீதிமான்கள் தோற்கடிக்க முடியாது. somebody give God a praise. even when God decide to destroy the world, இந்த உலகத்தை தேவன் அழிக்கணும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணும்போது, God does not destroy it completely. கடவுள் முழுவதுமாக அழிக்கல. God saved a family of righteousness. ஒரு நீதிமானின் குடும்பத்தை கடவுள் காப்பாற்றினார். because end is not in the nature of God. கடவுளோட சுபாவத்தில் முடிவில்லை. ஐயோ you all are too. கடவுளோட சுபாவத்தில் முடிவில்லை. come on, can somebody give God a praise? கடவுளோட சுபாவத்தில் முடிவில்லை. you gotta give God a clap offering. கடவுளோட சுபாவத்தில் you need to be happy for the முடிவில்லை என்று சொல்லுகிற காரியத்தை you need to rejoice because there's no end in God's nature. கடவுளோட சுபாவத்துல முடிவில்லை என்று சொல்லும்போது, you know why? that's why God cannot bring end to this world. God save his righteousness. தேவன் தன் நீதிமான்களை காப்பாற்றினார். you know why? if you are the righteousness of God, there's no end with you. for you, God will save you in his own way. தேவன் ஏதோ ஒரு வழியில நம்மளை காப்பாற்றுவார். as God is eternal, தேவன் நித்தியமா இருக்கிறனால, that's why the Lord can promise you, I can give you eternal life as I am eternal. நான் நித்தியமாக இருக்கிறது போல நீங்களும் நானும் நித்தியமாக. give him some clap offering, people of God. you need to get excited for what God has for you. check yourself and be excited what God has for you. தேவன் எது எனக்காக வச்சிருக்காரோ அது குறித்து நான் சந்தோஷப்படலாம். are you not happy that you not going to die? அப்பா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க சாவு ஐயோ அப்பா இப்ப சொல்லிட்டா எத்தனை பேர் சாவ போறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கை ஊத்தி காமிங்க. சாவ போறாங்களா? சாவ போவாதுங்களா? நீங்களா யாரு? சாவணும்னு சொன்னாலும் கை தூக்க மாட்டீங்க, சாவாம இருக்க போனாலும் கை தூக்க மாட்டீங்க. you all muted. அப்படியே சிலையாபி ஒருவேளை you all plan to be Lot's wife? லோத்தின் மனைவி போல அவனோன்னு ஆசைப்படுறீங்களா? உப்பு கல்லா தேச்சுவா. come on somebody who not going to die but live forever and forever. நம்பி வாழ்க்கையில மரிப்பு இல்ல, நான் நித்தியமாக தேவனோடு வாழ்வேன்னு சொல்லி விசுவாசிக்கிறது யாரோ give God some praise now. you need to get excited what God is for you. can I tell you, people of God, disciple shout for the wrong thing. சீசருங்க தவறான காரியத்துக்காக கத்திட்டாங்க.
அவங்க கத்துனது நான் சாக போறேனே. ஆனா அவங்க இயேசு இருக்கிறார் என்று சொல்லி, என் முடிவில் இயேசு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி, oh Jesus, so rise up and told that, oh, you should rebuke this wind at the roaring sea. இந்த காற்றையோ இந்த அலையோ பார்த்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்கன்னு சொன்னா, you can do it. Why you get into panic? You should shout, rejoicing that the hand is taken care. முடிவு the Lord has taken care, and I rejoice for that. என் முடிவுல இயேசு இருக்கிறார் என்று சொல்லி, என் முடிவுல இயேசு அமர்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி, என் முடிவுல தேவன் அல்லவா என்னோட தஞ்சமா இருக்கிறார் சொல்லி நீங்க சந்தோஷமோட கத்தறத விட்டுட்டு, why you shout at the fear? இன்னைக்கு either to be excited with God has for you. தேவன் எனக்கு வைத்திருக்கிற காரியங்களை நான் களி கூறுறதை விட்டுட்டு வாழ்க்கையில் பிரச்சனை வருகிற முடிவு கொண்டு வர காரியங்களை பார்த்து நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? Touch somebody and ask, you are on which side? எந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்க? Which side you are standing? On which side? எந்த பக்கம்? Are you shouting, அம்மா அப்பா முடிய போதே? Oh, you are shouting, oh praise God, கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. The Lord is taking care of it. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கோ. No, sometimes you need to be excited with God's plan. தேவன் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை கொண்டு நான் உற்சாகம் அடையணும். If you are not clapping, nobody will clap for you. If you are not shouting, nobody going to shout for you. நான் கை தட்டலனா எனக்காக யாரும் கை தட்ட மாட்டாங்க. நான் கத்தலனா யாரோ எனக்காக கத்த மாட்டாங்க. You better shout for yourself. You better praise God for yourself. நீங்க தேவனுக்கு நீங்க கரங்களை தட்டி, you need to do it. You need to praise it. நீங்க வாயில திறந்து களி கூறணும், நீங்க வாயில திறந்து சத்தமிடணும், நீங்க கரங்களை கட்டி அவரை உயர்த்தணும். It's you need to do it. Because the Lord say, I will save your future. Oh, இறுதியில நான் நல்லவா இருக்கிறேன். You're not going to be had. நீ வாழ்க்கையின் முடிவுக்கு பெயர மாட்ட. Because I'm there watching over your hand. முடிவை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். People there's something we may not need the Lord. சில காரியங்களே தேவன் நமக்கு தேவையில்லை. ஐயோ என்ன சொன்னாலும் அமைதியா இருக்கிறீங்களா தூங்குறீங்களா எல்லாரும்? இல்ல வேற உலகத்தில் இருக்கிறீங்களா? come on. Sometimes I doesn't need God in everything. I branketla only Christians say I need God. அவரு எனக்கு தேவை. You understand that? அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. Without God I'm nothing. I know that. But you know something. ஆனா ஒரு காரியம் தெரியுமா? You can do something even without God. சில காரியங்களை தேவன் இல்லாம என்னால செய்ய முடியும். Because when I say yes to the Lord impart his power, his identity. நான் தேவனை ஏற்றுக்கொள்ள வேலையில்லை. தேவன் எனக்கு வல்லமை கொடுத்திருக்கார், தன் அதிகாரத்தை கொடுத்திருக்கார். I become a child of God. I sometimes doesn't need God. I can do it by myself. என்னாலேயே சில காரியங்கள் நான் செய்ய முடியும். ஏன்னா கிறிஸ்துவின் வல்லமை இப்ப எனக்குள்ளாக வாசம் செய்தது. கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ளாக ஜீவிக்கிறது. So I can shake myself and do something. நான் எல்லையிலே தட்டிக்கொண்டு நான் எல்லையிலே உற்சாகப்படுத்திக் கொண்டு முடியும். Some people of God make a shout to the Lord. Don't let church to bring excitement for you.
சபை உங்களுக்கு உணர்ச்சியின் தூண்டுதலை கொண்டு வரக்கூடாது. If only Sunday you are excited to praise the Lord, something wrong with you. வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் கடவுளை துதிக்கிறதுக்கு, ஓ பக்கத்தில் தட்டி பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையே துதிக்கிறது இல்ல, அப்புறம் மத்த நாளா பாஸ்டர், what story you are talking about? If I can excited myself every day, knowing that the power of God is within me, கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் இருக்கு. I doesn't need a church to excite me. I doesn't need God to come and look for me. நான் கடவுள் வந்து என்னை பார்க்கணும், oh Adam, where you are, I doesn't need that because I'm already waiting for the Lord. I push myself, நான் என்னைய தட்டி கொண்டு எழுப்பி கொண்டு உற்சாகப்படுத்தி, and I can move on by myself. நான் என்னைய தட்டி கொண்டு எழுப்பி கொண்டு உற்சாக பண்ணி, I can do it myself. என்னால செய்ய முடியும். சொல்லுங்க, என்னால செய்ய முடியும். நல்லா சொல்லுங்க, உங்களால செய்யும். நல்லா சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்களே. That's why Paul say, I can do all things. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் என்னால செய்ய. I can do it by myself. The Lord Jesus say, why you wake me up? என்னை வந்து எழுப்புறீங்க, because when you know your hair is so pure, I'm watching your hair. உன்னோட முடிவை நான் பார்த்து கொண்டு இருக்கேன். You can do it yourself. உன்னால இதை பார்த்துக்க முடியும், உன்னால இதை மேற்கொள்ள முடியும், உன்னால எழும்ப முடியும், உன்னால உன்னை காப்பாற்ற முடியும். You know the way. You have the power within you. உங்களுக்குள்ள வல்லமை இருக்கு, உங்களுக்கு வழி தெரியும், விதை தெரியும். Do it yourself. You doesn't need God to come and save you. Save yourself sometime. என்னை காப்பாற்ற தெரியணும். கொஞ்சம் ஆழமா போட்டா, you cannot become a Christian when you don't know to save yourself. நான் என்னை காப்பாற்ற தெரியலன்னு சொன்னா என்னால் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. I'm not talking about coming up from your sin. I know I need Jesus in that way. But I know to keep my salvation. ஆனா என்னோட ரட்சிப்பை எனக்கு காப்பாற்ற தெரியும். Read your Bible, pray every day. தமிழ்ல எப்படி வரணும் மறந்துட்டேன். Did you remember that Sunday school song? Amazing. சின்ன பிள்ளைகள் கற்றுக்கொடு. Read your Bible, pray every day, and you will grow. You know what we are teaching our children? That's the way you can save yourself. That's the way that you can grow. வழி இருக்கு, நீ வளர்ந்து போறதுக்கு, உன்னை காப்பாத்திக்க வழி இருக்கு. அழு தினமும் செவி, அழு தினமும் தேவனோட வார்த்தையை படி, and that will save yourself. We know the way. Don't tell me the Holy Spirit never wake me. என்னை பார்த்து சொல்லாதீங்க, ஆவியானவர் என்னை எழுப்பி கொண்டு வந்து என் வாயை திறந்து. And Jesus say, at the hand of bow, I'm there. You can do this by yourself, disciples. உங்களால் இது பார்த்துக்கொள்ள முடியும். Sometimes we are shouting for trouble, either than shouting the praises of God. நம்ம அதிகாரத்தின் சத்தத்தை குக்குரல் கொடுக்காதபடியாக நம்ம பிரச்சனையில் கதறுகளை சில வேலை சொல்லுங்க. At the head of board was Jesus. படகின் கடைசியில் அவர் இருக்காரு. எதெல்லாம் உங்க வாழ்க்கையின் கடைசின்னு நினைக்கிறீங்க? What
you think it's going to be end, the Lord is already there. ஐயோ என் பணம் குறைஞ்சி கொண்டே இருக்க, ஐ திங்க் money going to end very soon. என்னோட பணம் சீக்கிரமா, oh God say do not worry, the hand is taken care. It can't over, அது முடியாது. Are you thinking என் சந்தோஷம் குறைஞ்சு கொண்டே போகுது, என் சந்தோஷம் முடிய போகுது? No, the Lord say is taken care. The Lord is in the end. முடிவில் அவர் இருக்கா. முடிவில்லாதவர் முடியில் இருப்பார் என்று சொன்னா எதுங்க எனக்கு முடிய போகுது? மறுபடியும் சொல்றேன், இதை உங்களோட put it in your spirit. முடிவில்லாதவர் என்னோட முடிவில் இருப்பார் என்று சொன்னா என் வாழ்க்கையில் எது முடிவு? மறுபடியும் நான் சொல்றேன், பிகாஸ் யூ ஆர் நாட் ரெடி. ஐ திங்க் முடிவில்லாதவர் என் வாழ்க்கையில் முடிவில் இருப்பார் என்று சொன்னா எது என் வாழ்க்கையில் முடியும்? You can understand that. If God is there, the God of endless, if God of endless in my end, what can be end in my life? Because he doesn't have a end. அவருக்கு முடிவில்லாதவர் உங்களுக்கு முடிவு கொடுத்துருவாரா? முடிவில்லாதவர் முடிவு கொடுக்க முடியாது. So he say, disciple, your hand is taken care. Children, your hand is taken care. Your hand is not going to be hand. நம்மளோட முடிவு முடிய போறதில்லை. Let us stand in the presence of God. தேவனோட சமூகத்தில் come and stand. To God be all the glory. வல்ல தேவன் நீர். Thank you, Jesus. You know, Jesus rest because Jesus know he's taken care and you can do it yourself. I doesn't need to work what already worked for. நான் செய்து முடிச்ச காரியங்களை மறுபடியும் நான் செய்ய தேவையில்லை. It's already done. It's not sometimes like what you have taught. சில வேளை அது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. We are fearing the hand. When God say it will be taken care. அதை நான் பார்த்துட்டேன். That's why Jesus can rest at the end. அதனால தான் அவர் முடிவில் அவர் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். The Lord is there at the end of your boat. உங்களோட படகில் முடிவில் அவர் இருக்கிறார். Thank you, Jesus. அவர் ஆராதிப்போமா? Hallelujah. Come on, church. Hallelujah. சர்வ வல்லவராலே நீரே. சர்வ வல்லவராலுகிறே. சேர்ந்து பாடுமா? தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. சேர்ந்து பாடுமா? தூயரே 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 வல்லவர் நீரே.
தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே துதி உமக்கே பாத்திரரே துதி உமக்கே ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுமா? Come on church. Oh, hallelujah. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறீர். Come on sing it out. Oh, hallelujah. Oh, hallelujah. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே 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 பாத்திரரே துதி உமக்கே பாத்திரரே துதி உமக்கே சர்வ வல்லவர் பார்த்துக் கொள்வார்கள். The God of Almighty is at the end of whatever you're facing. நான் கடந்து போகிற முடிவு என்று நினைக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சர்வ வல்லவர் இருக்கார் அல்லவா? He is there. Say, I have taken control of your hand. ஓ முடிவை நான் பார்த்துக் கொள்ளிட்டேன். Why you worry? You live, நீ வாழுவாய். Oh, I have given you power over the seas. Oh, வல்லமை உங்களுக்காக இருக்கிறது அல்லவா? You can overcome this by yourself. உங்களால் இதை மேற்கொள்ள முடியும். எது உங்களோட முடிவில் நினைக்கிறீங்களோ the Lord is saying to you, உங்களால் அதை மேற்கொள்ள முடியும். இது என் முடிவு, உங்களால் அதை மேற்கொள்ள முடியும். The Lord is saying, you can over this. This is not your hand. Somebody praise the Lord. எது உங்களை எதிர்த்து முடிவில் சொல்லி வந்து கொண்டிருக்க, do not worry. குடும்பத்தில் பிரச்சனை முடிவுக்கு போதா, oh God say don't worry, I'll take it care. சந்தோஷம் நிக்கப்படாது, I will take it. Oh my God. Thank you Jesus. Thank you Lord. Father, in your name, we want to bless those who are watching us through this Facebook live. The Facebook live மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிற யாவரையுமே தேவன் ஆசீர்வதிப்பாராக. Lord, give us the assurance. There's no hand when you are in the hand. முடிவுல நீ இருக்கும்போது ஒவ்வொரு வாழ்க்கையில முடிவில்லாப்பா. They will rise up in the power of God. இயேசுவின் வல்லமையில எழும்பி they will live in the power of God. இயேசுவின் வல்லமையில எழும்பட்டு. I pray and I bless your people. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். In the name of the Lord. Be blessed. Be blessed people of God. Remember, God is there at the end of the boat. படகின் இறுதியில முடிவுல அவர் இருந்தார். உங்க வாழ்க்கையில அவர் இருக்கார். எதெல்லாம் முடிவில் நினைக்கிறீங்களோ the Lord is there. God bless you people of God. Be blessed.
Oh,